பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த கடைசி ஓய்வு நாளிலே நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி, ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக இருக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் கை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லுங்க. தேவன் உங்களை பெருக பண்ணுவாராக. தேவன் உங்களை உயர்த்துவாராக. தேவன் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருப்பதாக. நிச்சயமாகவே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய வாக்கு நம்மளை காப்பாற்றி வருகிறது. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வார்த்தை என்னை தாங்கி வருகிறது, உங்களுடைய வார்த்தை என்னை தாங்கி வருகிறது. ஆகவே கர்த்தருடைய வாக்கு நம்மை தாங்கி நடத்தி வருகிறதில் சந்தேகமில்லை. ஆகவே கடந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு முன்ன ஞாயிற்றுக்கிழமையில, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமையில என்ன பேசினேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லூக்கா 1ஆம் அதிகாரம், அதுல வாழ்த்துதலை பத்தி நான் உங்களோட கூட பேசினேன். ஆமா ஆமா a challenging salutation from celestial body to terrestrial body. ஆகவே இந்த தலைப்பின் கீழே 2வது பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சந்தோஷமா வார்த்தையை கேளுங்க. தெசலோனிக்கேயர் தேவனுடைய வசனத்தை சந்தோஷமா கேட்டார்கள். தினமும் வேதத்தை படித்து தியானித்தார்கள். அவர்கள் நற்குணசாலிகளாய் விளங்கினார்கள், நற்குல திராட்சை செடியாய் விளங்கினார்கள். ஆகவே நாமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல 2 ஆசீர்வாதத்தை தேவதூதனால் பெற்றார். மரியாள் 2 ஆசீர்வாதங்களை தேவதூதனால் பெற்றுக்கொண்டார். ஒன்று, கிருபை பெற்றவளே வாழ்க. 2வது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இப்போ ஏஞ்சலிக் கிரீட்டிங்ஸ் சல்யூட்டேஷன், ஒரு சல்யூட் அடிக்கிறாங்க. இப்போ ஆர்மியில ஹையர் அத்தாரிட்டிக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன ஒரு அருமையான ஒரு சல்யூட் இருக்குன்னு தெரியுங்களா? மார்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அழகா, அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அதாவது பிரம்மாண்டமா, ரொம்ப அழகா, நேர்த்தியா, கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். அவங்களுடைய அந்த கை வீசுறதெல்லாம் யூனிஃபார்ம், அவங்க செய்யற ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும்போது மிக அழகா இருக்கும், நேர்த்தியா இருக்கும். அதே மாதிரி தேவதூதன் கண்டிப்பா மரியாளுக்கு என்ன பண்ணிருக்கணும்? சொல்லுங்க, சல்யூட் அடிச்சிருக்கணும். சல்யூட் அடிச்ச என்ன சொல்றான்? கிருபை பெற்றவளே வாழ்க. அடுத்தது, பெண்களுக்குள் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். எப்பொழுதுமே ஆண்டவர் முதல்ல கிருபையை கொண்டு வராரு, கிருபையின் மூலமாக ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறாரு. நோவாவின் கர்த்தரின் கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்ததுன்னு இருக்கு. ஆனா என்ன மூல பாஷையில என்ன இருக்குன்னா, நோவா கர்த்தரிடத்தில் கிருபை இருக்கிறது என்று அறிந்து கொண்டான். நோவா கர்த்தரிடத்தில் என்ன இருக்குது? கிருபை இருக்கிறது என்று அவன் அறிந்து கொண்டான். நீங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிப்பாரு. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தலைமுறையா ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே போவார். இது நீங்க கவனிக்கலாம். அந்த எல்லாமே இந்த 1ஆம் வசனத்திலே வரும். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் அப்படி சொல்லி என்ன பண்றாரு? 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்தார். தேவன் ஆமா ஆசீர்வதித்தார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். சரியா? அடுத்தது 10:1 பாருங்க, அவருடைய தலைமுறை முழுவதும் வந்துருது. சேம் காமியாப்பே. அப்ப பாருங்க, கிருபை பெற்ற ஒரு மனுஷன்
ஆசீர்வாதங்களை அடைகிறான். அந்த ஆசீர்வாதம் சந்ததியாக ஒரு நதியை போல அது பரவி போகிறது. ஆகவே முதலாவது ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொள்றது என்னன்னா கிருபைதான். கிருபைன்னா என்ன? நம்ம பாவத்துல செத்து கிடந்தோம். ஆனா எந்த ஒரு தகுதி இல்லாதிருந்த போதிலும் ஆண்டவரே நம்மளை உயிர்ப்பிக்கிறது இலவசமா. இந்த ரட்சிப்பை கொடுத்தது அதுதான் கிருபை. நம்ம ஆண்டவரை தேடி போல, ஆண்டவர் தான் நம்மளை தேடி வந்தார். அதுதாங்க கிருபை. அதுதான் தகுதி இல்லாம இருக்கிற நேரத்துல தகுதியானவளை தேவன் நமக்கு கொடுக்கிறதாங்க கிருபைன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த கிருபைக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரார். எப்படி ஆசீர்வாதத்துக்குள்ளன்னா உலக ஆசீர்வாதத்துக்குள்ள இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த விரும்புறார். உடனே அவருக்கு 10 வீடு கொடுத்தாருன்னு இருக்கா, பரிசுத்த ஆவியான் மேல நேரிட்டா, பரிசுத்த குழந்தையாக இயேசுவை பெற்றெடுத்தா. இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள். நாம் உலக ஐஸ்வர்யத்தை விட நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐஸ்வர்யவானா இருப்பதுதான் பெரிய விஷயம். உலக ஐஸ்வர்யம் நம்மளை வேறு வழியில திருப்பிடும். ஆனா நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி, ஆண்டவருடைய காரியத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாய் விளங்கும்படி அந்த கிருபை அடுத்த லெவலுக்கு நம்ம நடத்துகிறது. ஆகவே கிருபையிலேயே நின்று கொண்டு விடாதீர்கள். கிருபை அடுத்தது எங்க கொண்டு போகும்? ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? தெய்வீக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சரிங்களா? அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி கொண்டு போகும்? வசனத்தின் மூலமா. அடுத்தது எங்க வந்துடணும்? வெறும் கிருபை கிருபை என்னை தாங்குது, கிருபை என்னை தாங்குதுன்னா எங்க இருக்கிறோம்னு அர்த்தம்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா ஆசரிப்பு கூடாரத்துல 3 பகுதியை நான் சொல்லியிருந்தேன். முதல் பகுதி கிருபையின் பகுதி, 2வது பகுதி சத்தியத்தின் பகுதி, 3வது பகுதி மகா பரிசுத்தத்தின் பகுதி. சரியா? அப்ப முதல் பகுதி கிறிஸ்துக்குள்ள, அதாவது கிருபைக்குள்ள இருக்கிறோம்னா ஆசரிப்பு கூடாரத்தை வெளியிலே நின்று விட்டுருக்கிறோம்னு அர்த்தம். ஆசரிப்பு கூடார வெளியிலே நின்று விட்டுருக்கிறோம்னு அர்த்தம். அவன் டெய்லி பாவம் செய்வான், டெய்லி பலியிட்டு இருப்பான். பலியும் ஓயாது, பாவமும் ஓயாது. அப்போ வளர்ச்சியும் கிடையாது, கிளர்ச்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உயிர் இருக்கும், உணர்வு இருக்காது. பேசுனீங்கன்னா கவலை தான் கொட்டுவாங்க, வசனம் வராது. நல்லா புரிஞ்சுங்க. கிருபைக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா ரொம்ப காலம் ஆண்டவருக்குள்ள வளர முடியாது. கிருபையை தாண்டி என்ன பண்ணணும்? கிருபையின் வழியாக, அதே சமயத்தில் கிருபை இல்லாம உள்ள வர முடியாது. கிருபை அவசியம். ஆனா கிருபையை மையமா வச்சுக்கிட்டு எங்க வந்துடணும்? வசனத்துக்குள்ள வந்துடணும். வசனத்துக்குள்ள வரும்பொழுது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம காண்போம். அங்க ஆராதனை இருக்கும், அங்க பிரெட் இருக்கும், தேவ அப்பம், அதுதான் தேவனுடைய வார்த்தை. குத்து விளக்கு இருக்கும், அதுதான் தேவனுடைய சட்டம். வேதமே வெளிச்சம். வேதம்ங்கிறது மூல பாஷையில சொல்லணும்னா சட்டங்கள்னு அர்த்தம். அதான் சங்கீதத்தில் 165வது வசனம் சொல்லுது, 119ல வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? They have great peace that love thy law. law. அந்த லாவை தான் வேதம்னு மாற்றி எழுதிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்த தமிழை வச்சுட்டு நம்ம வேற மாதிரி கணக்கு பண்ணிடுறோம். இது வேதம் தான், ஆனா அந்த வேதத்துக்குள்ள சட்டங்கள் இருக்கிறது. சரியா? இந்த வேதத்துக்குள்ள கற்பனைகள் இருக்கிறது, இந்த வேதத்துக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கு, இந்த வேதத்துக்குள்ள மனுஷனுடைய கருத்துக்கள் இருக்கு, பிசாசனுடைய கருத்துக்கள் இருக்கு, தேவதூனுடைய கருத்துக்கள் இருக்கு, ஆவியானுடைய கருத்துக்கள் இருக்கு, பேதுருடைய கருத்து இருக்கு. பவுல் சொல்றாரு, நான் அல்ல கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா கர்த்தர் அல்ல நான் சொல்லுகிறது என்னவென்றால். அப்போ யோபனுடைய கருத்து இருக்கு, மனுஷனுடைய கருத்து இருக்கு, இருக்கா இல்லையா? இது நடுவுல கடவுளுடைய கட்டளைகள் மறைஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு. அந்த கட்டளையை தேடி பிடிங்க. வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிறோம். என்ன வசனம்? நீதிமான் பனை போல் செழிப்பான். சூப்பர் வசனம், நல்லா இருக்குல்ல வசனம். ஆனா அதே இடத்துல கட்டளையை எங்கேயாவது கண்டுபிடிக்கிறீங்களா?
ஓய்வு நாளை ஆசரிப்பாயா. அது வாக்குத்தத்தமா இல்லை இல்லையா? அப்படிதானே நம்ம மேலோட்டமா தான் எடுத்துக்கிறோம். ஓய்வு நாளை அது என்னது? கட்டளையா இல்லையா? நித்திய கட்டளையா இல்லையா? இப்ப கட்டளை எல்லாம் விட்டுடுறோம் சரிங்களா? எதை எடுத்துக்கிறோம்? ஆமா, நீ கர்த்தர் பேசினாரு, நீதிமான் பனை போல் செழிப்பான், நீதிமானுடைய வேறு கனி கொடுக்கும், நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவர், நீதிமான் விரும்புகிறது நன்மையே, நீதிமானுடைய நான் விரும்புகிறது அவன் ஆசை நிறைவேறும். இதெல்லாம் நிறைய இருக்கு. என்ன ஆசீர்வாதமான வார்த்தை! உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனா கட்டளை என்ன? நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும், முடிவு வரணும்னா என்ன? நீ கட்டளை கீழ்ப்படிந்தா. அப்ப கட்டளை எல்லாம் வாரம் கட்டிடுறோம். எதுதான் எடுத்துக்கிறோம்? சின்ன பிள்ளைங்க கவனிச்சீங்கன்னா கேக்க விட்டுட்டு மேல இருக்கிறத என்ன பண்ணோம்? கிரீம் அழகா நக்கி சாப்பிடும். ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? கேக்க விட்டுட்டு கிரீம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, கிரீம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்ல. உண்மையா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கிரீமை கொஞ்சம் கொஞ்சமா நக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. வாயில வச்சோடனே மறைஞ்சிருது, வாயில வச்சோடனே கரைஞ்சிருது. என்ன டேஸ்ட்! இதுதான் நம்ம பார்வைக்கு மேன்மையா இருக்கு. ஆனா வேதமே வெளிச்சம். லா இஸ் த லைட். வெளிச்சமே எதுனா கட்டளைக்குள்ளதாங்க வெளிச்சம் இருக்கு. வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உண்மை. ஆனா கட்டளையை கவனிச்சு தேடி ஆராய்ஞ்சு பாருங்க. 10 கட்டளையை கடவுள் முதல்ல கொடுத்தாரு. கட்டளையை கொடுத்தாரா? வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரா? சொல்லுங்க. எதை எழுதி கொடுத்தாரு? ஒரு பலகையில அல்ல 2வது பலகையிலையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாரு. 2 முறையும் வரும்போது 2வது முறையும் வேற எதை எழுதி கொடுத்தாரா? அதே கட்டளை தான் எழுதி கொடுத்தாரு. ஏன்? கட்டளை தான் நம்மளை காப்பாற்றும். கட்டளை தான் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். சட்டங்கள் தான் உங்களை காப்பாற்றும். நீங்க இந்திய குடிமகனா இருக்கிறதுனால காப்பாத்தாது. நீங்க குடிமகனாகவும் இருக்கலாம், குடிமகனாகவும் இருக்கலாம், காப்பாத்தாது. சட்டத்தை கை கொண்டா காப்பாற்றப்படுவோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்ப வேதத்துல எத்தனை பேர் சட்டத்தை நம்ம தேடி பார்க்கிறோம்? சட்டம்னா நமக்கு பயமா இருக்கு. லாவா, ஐயோ அது நமக்கெல்லாம் ஆகாதுங்க. காலையில் 10 மணிக்கு எழுந்திரிக்கணுமா? இந்த ஹாஸ்டலில் நைட்டு 10 மணிக்கு படுக்கணுமா? காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணுமா? ஐயோ, சட்டத்திட்டங்கள்லாம் கொடுமையாக இருக்கு. என்னுடைய சித்தப்பா கப்பலுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க, நேவியில். அப்போது எங்கள் அப்பா தான் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து லெட்டர் எழுதுறாரு, அண்ணன் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு என்னால் தாக்கு பிடிக்க முடியல. காலையில் அது குளிருது, அங்கே கடலுக்குள்ளே எப்படி இருக்கும்? இங்கேயே நம்ம குடலெல்லாம் என்ன ஆகுது? சுருங்கி போயிருது குளிரில். கடலில் எப்படி இருக்கும்? அவர் சொன்னார், இங்கே தாக்கு பிடிக்க முடியல, நான் என்னால் விட்டுட்டு வந்துடுறேன், வேணாம், முடியல, அவங்க கொடுக்குற ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும், ஓடணுன்றாங்க, ஒடியாகணுன்றாங்க, எல்லாம் தான் பண்ண முடியல, வந்துடுறேன் நான். அப்போ அப்பா எழுதுனாங்க, இல்லைப்பா கொஞ்சம் தாங்கிக்கோ, சட்டத்திட்டங்களை காப்பாற்றிக்கோ, நீ நல்லா வருவே. அண்ணன் சொல்கிறத கேட்பாங்க. ஆனால் அவர் ரிட்டையர்ட் ஆகி வரும்போது கப்பல் கேப்டனாக ரிட்டையர்ட் ஆகி வந்தார். உலகத்தை 13 முறை சுற்றி வந்தார். 130 நாட்டில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 13 மொழி அவருக்கு தெரியும். 13 மொழி. ஒரு வாரத்தில் ஜப்பானில் இருக்கிறேன் பாரு, அடுத்த மாதத்தில் நான் ஜெர்மனில் இருக்கேன் பாரு. எங்கே தான் எத்தனை தடவை தான் சுற்றுவீங்க சித்தப்பா அப்படின்னா, உலகம் முழுதும் போயிட்டு இருக்கிறேன்பா. அவர் அறியாத நாடு இல்லை. ஏன்? சட்டத்திட்டங்களை என்ன பண்ணுச்சு? கையாண்டார். நம்ம வேதத்தை நம்ம பிரித்து பார்க்கறது இல்லை. உங்களுக்கு புரிய முடியா சொன்னா, ஒரு பட்டு சாரியை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, முதல்ல எதை பிரித்து பார்ப்போம்? சரிங்களா? அதை பிரிச்சு காட்டுங்க, முந்திய காட்டுங்க, முந்திய காட்டுங்க. முந்திய பார்க்காம வாங்கின யாராவது ஒரு பாருங்களேன். என்னம்மா? முந்திய பார்க்காம நான் வாங்கினேன், பிரிச்சு பார்க்காம வாங்கினேன்னு யாராவது சொல்லுங்க.
கண்டிப்பா அவன் பிரிச்சு போடுறவனுடைய பாவம் அன்னைக்கு ஒழியும். மனசார நோவாம 100 சாரியை பிரிச்சு போட வச்சுட்டு நான் நாளைக்கு வரேன் மெதுவா சொல்லிட்டு வந்துடுவான். மனசாட்சியே இருக்காது. ஜெபத்தோட போங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஜெபத்தோட போங்க. துணிக்கு நம்ம கொடுக்கிற வெயிட்டேஜ் இருக்க ரொம்ப அதிகம். ஆண்டவருடைய ஆளுகை வேதத்துல நல்ல கவனிங்க, கட்டளையை பிரிச்சு பிரிச்சு பாருங்க. 10 கட்டளையை தான் பிரிச்சு 613 உபக்கட்டளையா கொடுத்திருக்கிறாங்க. அந்த 613 உபக்கட்டளையில 248 கட்டளை கை கொள்ளணும், 365 கட்டளை கை கொள்ள கூடாதுன்னு சொல்லியிருக்கு. வேணாங்கிறது அதிகம். அப்ப கவனிங்க, நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. 248 கட்டளை செய்யணும். அப்ப கவனிங்க, கட்டளைகளை நம்ம பிரிச்சு படிக்கிறதுல பாக்குறது இல்லை, ஏன்னா தெரியல நமக்கு. ஆனா வெளிச்சம் எங்கதான் இருக்கு, லைஃப் எங்கதான் இருக்கு, கட்டளைக்குள்ள. ஒரு வாத்தியார் ரொம்ப கட்டுப்பாடா இருந்தாலும் அந்த வாத்தியார் வரும்போதே பயப்படுமா இல்லையா? ஆமா. எனக்கு 9வது வகுப்புல ஒரு வாத்தியார் இருந்தார், கமாலுதீன், ஒரு முகமதிய வாத்தியார். ஒரு நாள் ஆர்கிமெடிஸ் லாவை கேட்டார். அது ஒரு லா தான். இந்த ஆர்கிமெடிஸ் லா தெரியலன்னா, அந்த மூங்கில் கொம்பு பின்னாடி கொண்டை இருக்கும், மூங்கில் கொம்புல பின்னாடி கொண்டை இருக்கும், இவ்வளவு பெருசு. அதுல இப்படி கை நெட்டி இப்படி அடிச்சாருங்க. அடிச்சுட்டு சொன்னார், நைட் 2 மணிக்கு வந்து கேட்டாலும் நீ வந்து லாவை சொல்லணும். என்ன லாவை? ஆர்கிமெடிஸ் லா. இப்பவும் எனக்கு தெரியும், அது இன்னமும் மறக்கல. 40 வருஷம் ஆச்சு. ஏன்னா அன்னைக்கு வச்ச அடி. ஆனா அன்னைக்கு அவர் வெறுத்தோம் எல்லாரும். ஆனா போகும்போது நாங்க தான் அழுதது அதிகம், அந்த மனுஷங்களை கற்றுக் கொடுத்தது அதிகம். நாங்கள் ரொம்ப அழுதோம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது. அப்போதான் தெரியும். நல்லா கவனிங்க, கட்டளை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகும். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவனா அவனுடைய கன்னித்தன்மை, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால். பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? வசனத்தினால் தான், உன்னுடைய வார்த்தையினால் தான். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதினால் தானே. 119 சங்கீதம் 9ஆம் வசனம். அப்போ வசனத்தை காத்துக்கொண்டாதான் நாம் காக்கப்படுவோம். இயேசுவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்குமா பாதுகாக்காதா? சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் பாதுகாக்குமா பாதுகாக்காதா? எல்லாரும் சொல்லுங்க. பாதுகாக்குமா? எத்தனை பேர் பாதுகாக்கும்னு சொல்றீங்க? கையை உயர்த்து. இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கும். யோசிக்கிறீங்க என்ன? என்னடா அது சிக்கலான கேள்வி கேட்கிறாரு. கவனிங்க, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும், கட்டளை நம்மை பாதுகாக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இதை எப்படி விளக்குறேன்னு கவனிச்சுங்க. ராகா வீட்டுல 2 வேவுகாரர்கள் போனாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க? என்ன கட்டளை சொன்னாங்க? என்ன ஆசீர்வாதத்தை சொன்னாங்க? என்ன ஆசீர்வாதம்? நீயும் உன் வீட்டாரும் பாதுகாக்கப்படுவீர்கள். நாங்கள் வந்து சங்கரிக்கும் பொழுது, தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள்? சங்கரிக்கப்படுவார்கள். நீயும் உன் வீட்டாரும் பாதுகாக்கப்படுவீர்கள் வாக்குத்தத்தம். ஆனா கட்டளை என்ன சொன்னாரு? இந்த நூலை என்ன பண்ணு? எங்க கட்டணும்? எடுக்கலையா? நல்ல கவனிங்க, ஜன்னல்ல கட்டணும். அப்போ சங்காரம் பண்ணும் போது யாருடைய ஜன்னல்ல இந்த சிவப்பு நூல் தொங்குறோ அந்த குடும்பம், அந்த வீடும் பாதுகாக்கப்படும். வாக்குத்தத்தம் பாதுகாத்துச்சா? கட்டளை பாதுகாத்துச்சா? இப்போ அந்த நூலை வந்து அவங்க ஜன்னல்ல கட்டளை வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. என்ன ஆயிருக்கும்? அப்போ கட்டளை கீழ்ப்படியில என்ன ஆகுது? அப்ப கட்டளை தானே லைஃப், நமக்கு கட்டளை தானே விளக்கு. இப்ப புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கும். இயேசுவினுடைய வார்த்தை நம்மை இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவியறலும், தேவனுடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும். இதை நாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப காலம் ஆச்சு. இப்ப நீங்க இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம் எல்லாரும்.
ஒத்துக்கிறீங்களா? எல்லாருமே இருக்கிறோம். ஆனா எல்லாருமே கை கொள்ளல. 6:40 வந்தவங்க பாஸ் ஆயிட்டாங்க, 7 மணிக்கு மேல வந்தவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது இந்த வாரம் பார்த்தா அப்படி நடந்துச்சு. ஐயோ, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேனே. அப்ப தெரியல அப்படிங்கிறது ஆபத்து தான். அதனாலதான் நீதிமொழிகள் 9:6 என்ன சொல்றாரு? பேதமை விட்டு விளையுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கட்டளை எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. அன்றைக்கு ராகாப்பா அந்த சிவப்பு நூலை கட்டலைன்னா அவங்க பாடையில தூக்கப்பட்டிருப்பார்கள். 2 நடுக்கு 7 குறுக்கு 3 தமுக்கு ஒரே அமுக்கு, அவ்வளவுதான். இல்லையா? ஆனா அவங்க அன்னைக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கட்டளையே கீழ்ப்படிஞ்சு அவங்க கட்டுனதுனாலதான் பாதுகாக்கப்பட்டார்கள். நாம் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறோம் என்பது உண்மை. ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால் நம்ம தம்முடைய பிள்ளைகளை மறைக்கிறார், உண்மை. ஆனால் சத்தியம் நம்மை காக்கும். வேதம் தான் நமக்கு பாதுகாப்பு. கிருபை நமக்கு பாதுகாப்பு இல்லை. கிருபை வேதத்துக்கு நடத்துது. அங்கதான் உனக்கு பூர்ண பாதுகாப்பு. கூடாரத்துக்குள்ள போயிட்டா பாதுகாப்பு. இப்ப நோவா எடுத்துங்க. நோவா கரெக்டா உள்ள வராரு. எப்படி இதெல்லாம் ஒன்னா நடக்குதுன்னு தெரியல. நோவா பேழையை செய்யறாரு. அந்த பேழைக்குள்ள வந்தா பாதுகாப்பு. பேழைக்குள்ள போயிட்டா நமக்கு பாதுகாப்பு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னது? பேழைக்குள்ள போனா பாதுகாப்பு தான். ஒரு அம்மா போன்ல சொன்னாங்க, என்னம்மா நீங்க வரமாட்டேன்றீங்க? இல்ல, எனக்கு உடம்பு ரெக்கை கட்டிட்டு பறக்கு, மனசு ரெக்கை கட்டி பறக்குது. ஆனா உடம்பு எனக்கு என்ன ஆகல, ஒத்துழைக்கல. மனசு என்ன பண்ணுதான்? ரெக்கை கட்டிட்டு பறக்குதான். ஆனா பாடி என்ன பண்ண மாட்டேங்குதான்? ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதே பிரச்சனை தான் நமக்கும். பேழைக்குள்ள போயிட்டா பாதுகாப்பு, அதுதான் கட்டளை. நினைப்பு பழப்பு கெடுக்கும். ஆனா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். வேதத்துல கவனிங்க, கட்டளைகளை ஆராய்ந்து பாருங்கள். அதுதாங்க நமக்கு ஜீவன். 6:23 அதான் சொல்லுது நீதிமொழியில. வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. ஆமா, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதங்கிறது சட்டம். இப்போ சட்டசபையை கலைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்ட ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். உடனே யாருடைய ஆட்சி வந்துடும்? கவர்னர் ஆட்சி வந்துடும். ஆட்சி மாறிடும். வேதத்தில் சட்டங்களை நம்ம கை கொள்ளலன்னா கவர்னர் சுத்திக்கிட்டு இருக்கிறான் உலகத்துல. யாரு? ஆமா, மிஸ்டர் டெவில். அவனுடைய ஆட்சிக்கு போயிரும். தயவுசெய்து கவர்னர் ஆட்சி வந்துடும். சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா கவர்னர் ஆட்சிக்கு போயிரும். சபை சேர்வு, அதாவது சட்டசபை கலைக்கப்படும். பதவிகள் பறிபோகும். ஆட்சி மாற்றம் வந்துடும். அதே மாதிரி கடவுளுடைய பிள்ளைகளாக நாம ஒவ்வொருத்தரும் கட்டளைகளுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அது எல்லாமே ஒரிஜினாலிட்டி அதுல தாங்க இருக்கு. அதனாலதான் அதிகமா ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி படிங்கன்னு நான் சொல்றேன். ஆசரிப்பு கூடாரத்தை புரிஞ்சிக்கலன்னா வேதத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை மோசையிட்ட தெளிவா படம் போட்டு கலர் வாரியா கொடுத்திருக்கிறாரு. கலர், இந்தந்த கலர் இந்தந்த இடத்துல இருக்கணும். கலர் வைஸா ஆசரிப்பு கூடாரத்துல மோசைக்கு திட்டவட்டமா வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க புரிஞ்சிக்கலன்னா சரியான விசுவாசியா வாழ முடியாது. கூடாரத்துக்குள்ள போயிட்டா நமக்கு அப்பம் கிடைக்கும்.
கூடாரத்துக்கு வெளியில நின்னா கப்பந்தான் கட்டணும். உள்ள அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அட பாவி, எப்படி சாப்பிட்றான் பாரு. வெளியில உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும், நமக்கு கட்டளை கை கொள்றவங்களுக்கு ஜீவப்பம் கிடைக்கும். ஆமென். அப்ப கட்டளை மேல நம்ம கருத்தா இருக்கிறோமா, வாக்குத்தத்தத்து மேல கருத்தா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வாக்குத்தத்தங்கள் நீங்க கட்டளை கை கொண்டா வாக்குத்தத்த தன்னால வந்து சேரும். அதுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால், ஏசாயா 1:19, மனம் பொருந்தி செவி கொடுத்து கீழ்ப்படிந்த வார்த்தையை பிசாசு எடுத்துட்டான். இஃப் யூ ஆர் வில்லிங்லி ஒபீடியன்ட், அந்த வார்த்தை இல்லை ஆங்கிலத்திலையும் இல்லை, தமிழ்லையும் இல்லை. செவி கொடுத்தால் காதால கேட்டீங்க நானும், ஆனா மனப்பூர்வமா நாங்க செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால், you shall eat the best of the land. Hallelujah. You shall enjoy the best of the land. தேசத்தில் எது மேன்மையோ அதுதான் நீங்க அனுபவிப்பீங்க, அதுதான் நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. ஆகவே ஆசீர்வாதம் எதுக்குள்ள இருக்குன்னா வேரத்துக்குள்ளதான் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த வேரம் தாங்க சட்டம். சட்ட ஒழுங்கு இல்லைன்னா எப்படி சபை கலைக்கப்படுகிறதோ அதே மாதிரி நமக்குள்ள நேரம், காலம், கிரியைகள் இது எல்லாமே சட்ட திட்டத்துக்குள்ள வரணும். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, everything should be done orderly and decently. Orderly and decently. Everything, whatever you do, that should be done orderly and decently. நேரத்திற்கு சரியா ஒழுங்கு கிரமமாய் அது செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யலைன்னா சட்டத்தை விட்டு மாறுகிறோம் அர்த்தம். சட்டத்தை விட்டு விலகும் போது நாம் தண்டனைக்குள்ளாகிறோம். we are punishable. தண்டிக்கப்பட வேண்டியவர்களாயிரும், குற்றவாளிகளாய் மாறுகிறோம். அதனால வேதத்துல தயவு செய்து வாக்குத்தத்தத்தை விட்டுருங்க, கட்டளையை கவனிச்சு பாருங்க. எத்தனை பேர் அதை சந்தோஷப்படுறீங்க? வாக்குத்தத்தமா சொன்னா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நான் 9 வருஷம் ஒரு வீட்டுல குடும்ப ஜெபம் நடத்திட்டு இருந்தோம், பெரியார்ல. சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட். அவங்க எல்லா நன்மைக்கு கட்டதுக்கும் என்னை கூப்பிட்டு ஜாமான வைப்பான். அவங்க சபை ஊழியக்காரை கூப்பிடவே மாட்டாங்க, கூப்பிட்டதே இல்லை. ஒரு நாள் சொல்றாங்க, ஐயா நீங்க ரொம்ப சட்டத்திட்டமா பேசுறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா அப்படின்னாங்க. அப்ப நான் நின்றுக்கிறேமாங்க. இன்ன வரைக்கும் போகல. அவங்க குடும்பத்தில் நிறைய இழப்பு. அவங்களுடைய மருமகன் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். நான் சொல்லி ஒரே மாசத்துல சொன்னேன், உங்களுக்கு ஒரு தொந்தரவு வரப்போகுது, கவனமாயிருங்க. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னேன், சில ஆபத்து வரப்போகுது, கவனமாயிரும், உங்க வீட்டுக்காரர் கவனமா பாருன்னு சொன்னேன். கேட்கல. அடுத்த மாதம் 15 நாளுக்குள்ள சூசைட். எம்பிபிஎஸ் டாக்டர். எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுங்களா? புருஷனை இழந்துட்டாங்க, புருஷனுடைய சொத்தையும் இழந்துட்டாங்க, இப்போ தனிமையாக நின்றுட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களாம் இன்னொரு ஊழியக்காரர் வராரு, அவர் நல்லா பேசுறாரு, நீங்க தான் சட்டத்திட்டமாக பேசுறீங்க, ரொம்ப கண்டிப்பாக பேசுறீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா. இப்போ என்ன இருக்கு? அதனால வேதத்தை நல்லா புரிஞ்சுங்க. வேதத்துல எங்கெல்லாம் சட்டங்கள் எழுதியிருக்குங்கிறத கண்டுபிடிங்க. அப்புறம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சட்டபூர்வமாய் பயன்படுத்துவார். ஏன்னா ஆண்டவர் சட்ட ரீதியானவர். ஆண்டவர் சட்ட ரீதியானவர். எனக்கு நேரம் இல்லை அப்படி சொன்னாவே கிரிமினல் குற்றம். அது எனக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, முழங்கால் படிக்கிற நேரம் இல்லை, சபைக்கு சரியா நேரத்துக்கு வர என்னால முடியாது. முடியாது முடியல இல்லை, முடியாது. நான் இப்படிதான் என்னால முடிஞ்சதான் செய்வேன், இருந்துக்கலாம். ஆனா ஆண்டவர் வர நேரமும் தெரியாது, போற நேரமும் தெரியாது. போன ஒரு தான் தெரியும், கதவை தட்டிட்டு நிற்போம். நீங்க கன்னிகைகள் தான், அந்த ஆண்டவரை பார்க்கணும்னு வந்தவங்க தான். ஆனா 5 பேர் உள்ள போயிட்டாங்க. அவங்க யார்? அந்த 5 பேரும் எக்ஸ்ட்ரா ஆயத்தமாயிருந்தவர். எக்ஸ்ட்ராடினரி ப்ரிப்பரேஷன், அதாங்க முக்கியம். அவங்களும் ப்ரிப்பரேஷனோட வந்தாங்க, ஆனா சரியா வரல.
இவங்க எக்ஸ்ட்ராடினரி ப்ரிப்பரேஷனோடு இருந்தது. முயற்சி இருக்கணுங்க. அதை விட வளர்றவங்களுக்கு அதிக முயற்சி இருக்கும். முயற்சி எப்படி வரும்? பயிற்சினால தான் வரும். முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி, முதிர்ச்சி. நல்லா இருக்கா? ஆமா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, செய்யறதுக்கு தான் கஷ்டமா இருக்கணும் நம்ம, இல்லையா? பயிற்சி இருக்கணும், அப்புறம் அதுல முயற்சி இருக்கணும், அப்பதான் வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி இருந்தால் தான் முதிர்ச்சி வரும். இல்லைன்னா பிஞ்சிலேயே படுத்துரும். பிஞ்சிலேயே படுத்ததுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஆமா, தனியா தெரியும். பிஞ்சில படுத்தது தனியா தெரியும். தயவுசெய்து நல்லா கவனிங்க. வேதத்தை இனிமே படிக்கிற முறையை கொஞ்சம் மாத்தி படி. ஒரு அதிகாரம் வாசிங்கன்னா அதுல என்ன கட்டளை இருக்கு, எனக்கு என்ன ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், நான் என்ன செய்யணும், அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் என் கூடவெல்லாம் இருப்பேன்னு இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். சந்தோஷம். ஆனா இருப்பார் தான். ஆனா எப்ப இருப்பாருங்கிறது தான் கண்டிஷன். அதான் நிபந்தனை. நிபந்தனைகளை நம்ம கண்டுபிடிங்க. அந்த நிபந்தனை இல்லாம ஒரு குடும்பம் நடக்குதுன்னா அது கண்டிப்பா சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட குடும்பமா தான் இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அவங்க வீட்டுக்கு யார் வராங்க, எப்பவும் வராங்க, நைட்டு 12 மணிக்கும் போறாங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க போறாங்க, இது என்னது குடும்பமா அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா? அப்ப சட்டத்திட்டம் இல்லாத குடும்பம் சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட குடும்பமா மாறிடுது. நமக்கு சட்டத்திட்டங்களை தேவன் கொடுத்திருக்காரா இல்லையா? ஏனென்றால் தேவன் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர். God can be bound. கடவுளை நம்ம கட்டி வைக்க முடியும். எப்படி தெரியுமா? கடவுள் கட்டப்பட முடியும். எப்படி? God can be bound by his own word. அவருடைய வார்த்தையினாலே அவர் கட்டப்பட முடியும். ஏன்னா வார்த்தைக்கு உட்பட்டவர் ஆண்டவர். வார்த்தை மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனுஷனை கட்டிடுறோம்ல, நீ தானே சொன்ன குடியா அப்படின்னு, வார்த்தையாலே என்ன பண்ணிடுறோம்? கட்டி போட்டுறோமா இல்லையா? நீ தானே சொன்னீங்க. அப்ப சொல்லிட்டியா இல்லைன்றீங்க? இந்த பாருங்க, நீங்க எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இருக்கு. அப்போ மனுஷன் அதனால என்ன பண்ணப்படுற? வார்த்தையினால. அதே மாதிரி தேவனும் அவருடைய வார்த்தையினால கட்டப்பட முடியும். God can be bound by his own word. ஏனென்றால் வார்த்தையும் தேவனும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்று. ஆகவே மரியாள் வார்த்தையின்படி வாழ்ந்தவள். அவள் சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறாள். பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய கட்டளையை கை கொண்டு வாழ்ந்தவள். அவள்கிட்ட நிறைய சரக்கு இருக்கு. மரியாளுடைய வாழ்க்கையில அவள் நேரிட்ட இந்த அதாவது கற்பவதி ஆகிறதுங்கிறது அந்த நாட்கள்ல கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகவே அவள் அந்த இடத்துல ரொம்ப நிதானமா, விவேகமா, ஞானமா, புத்தியோடு நடந்து கொண்டதை நீங்க கவனிச்சு பார்த்து படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். அவள் சட்ட திட்டத்துக்குள்ளே வாழ்ந்திருக்கிறாள். யாருகிட்ட இதை சொல்லணும், யாருகிட்ட இதை ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு அவளுக்கு இருந்தது. சட்டத்திட்டங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெளிவு இருக்குங்க. தெளிவா இதை செய்வாங்க. திட்டத்துக்குள்ள இல்லைன்னா அந்த சட்ட திட்டம் எங்க ஒன்னா ஆண்டவருடைய வட்டத்துக்குள்ள நம்மளை மறைச்சு வைக்கும். ஆண்டவருடைய வட்டத்துக்குள்ள நாம ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஆண்டவர் நாம அந்த வட்டத்துக்கு நம்ம அவரை கூப்பிடுவோம். ஆண்டவரே, நான் ஒரு வட்டம் போட்டிருக்கிறேன், இன்னைக்கு வந்து இந்த வட்டத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இவங்க ஒரு வட்டம் போட்டுக்குவாங்க, அந்த வட்டத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வட்டத்துக்கு ஆண்டவர் வருவாரா? நீதிமானுடைய ஆசை நிறைவேறும் தான். ஆனா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டாதான் நிறைவேறும். அல்லேலூயா. ஆகவே நாம் இதுவரைக்கும் வாசிச்ச முறையை மாத்துங்க. வேதத்துல என்னெல்லாம் நிபந்தனை இருக்கு, அந்த நிபந்தனையை கவனிங்க. சிம்சோனுக்கு ஒரு நிபந்தனையை கொடுத்தாரு. அத மனவா அவருடைய மனைவிக்கு அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தாரா? சகரியா எலிசபெத்துக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தாரா? அந்த நிபந்தனைக்கு எகேன்ஸ்டா ஒரு கேள்வி கேட்டாரு சகரியா. அந்த நிபந்தனையை சொல்லும் போது விசுவாசிக்காம கேள்வி கேட்கிறார், இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்ட கேள்வி நியாயமானது, இது எப்படி ஆகும்? ஆனா சகரியா கேட்ட கேள்வி நியாயத்துக்கு புறமானது. அதனாலதான் எதை மூடினாரு? ஆமா, வாயை மூடினா நல்லா இருக்கும். வாயை மூடாதனால தரிசனம் கெட்டு போயிடுது. தரிசனவாதிகள் பாதிக்கப்படுறாங்க. வாயை மூடலைன்னா தரிசனவாதிகள் பாதிக்கப்படுவாங்க.
நமக்கு ஆசீர்வாதம் வரலாத காரணம் என்னன்னா, நம்ம வாயால நம்ம பேசி கெடுத்துறோம். செஞ்சு கெடுக்கிறத விட பேசி கெடுக்கிறது அதிகம். தரிசனம் கெட்டு போயிடும். இது யோசுவாவுக்கு கண்களிலே அதிகமான வெளிப்பாடு கிடைச்சது. யோசுவா எரிகோ கோட்டையை இடிக்கிறதுக்கு அவன் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு எதுன்னா, அவன் பார்த்தான் எரிகோ இவ்வளவு பெருசு, 3 ரதம் ஓடக்கூடிய அகலமானது. அதுவும் வெளிப்புறம் விழக்கூடாம உட்புறமா விழணும்னு தான் அது கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா இதை எல்லா இயற்கையின் விதிகளையும் தாண்டி அது செயல்படணும். ஆமென். அப்படின்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நிறைவேறணும்னா அவன் கண்டுபிடிச்சான். எல்லா இஸ்ரவேலையும் ஒழுங்கா நில்றான்னா எல்லாம் நின்னாங்க. எல்லாரும் பார்த்தான். வரிசையா பார்த்துட்டே வரான். எல்லாரையும் பார்க்கிறான். எல்லாரையும் எப்படி பார்க்கறான்? கவனமா பார்க்கறான். எதை பார்க்கறான்? எரிகோவனுடைய கேட்டையும் எரிகோவனுடைய நுழைவாயிலையும் பார்க்கறான். ஜனங்களுடைய வாயையும் பார்க்கறான். நல்லா கவனி. எரிகோவனுடைய நுழைவாயில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஜெரிகோ வாஸ் என்ன சொல்லிருக்கு? பர்பஸ்லி ஷட் அப். அப்படின்னு என்ன? the gate of Jericho என்ன பண்ணிருக்குதா? நோக்கத்தோடு அது இறுக்கி மூடப்பட்டிருக்குதா. எரிகோ கோட்டை எப்படி மூடப்பட்டிருக்கு? அது நோக்கத்தோடு. அந்த வார்த்தை பர்பஸ்லிங்கிற வார்த்தை இருக்கு. ஸ்ட்ரைட்லி. அப்ப என்ன அர்த்தம்? ஒருவரும் உள்ள போக கூடாது, வெளியில இருந்து ஒருத்தர் உள்ள போக கூடாது, உள்ள இருந்து ஒருவனும் வெளியே வரக்கூடாது. இதுதான் சட்டம். அதனால அந்த பெரிய கேட்டை மூடிட்டான். இப்ப எப்படி போகணும்? ஒரு புதிய வெளிப்பாடு வேணும். ஒரு தேவ மனுஷனு வெளிப்பாடு வேணும். உடனே இவன் பார்த்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வாயையும் பார்த்தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எப்பா அந்த கேட்டை பாரு, இவன் வாயப்பாரு. வாயப்பாரு, கேட்டப்பாரு. கேட்டப்பாரு, வாயப்பாரு. என்ன ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்லி தரீங்க? சொல்லுங்க நல்லா. கேட்டப்பாரு, வாயப்பாரு. வானத்தை பார்க்காத. இப்போ வாய்க்குள்ளதான் வானமே இருக்கு. வாய்க்குள்ளதான் வானமே இருக்கு. கண்டுபிடி. அங்க பாரு. இஸ்ரவேல் வாயை பாரு. யோசுவாவே கவனமாயிரு, உஷாராயிரு. நீ அவன் கண்ணை பாத்துறாத. வாயை பாரு. எரிகோவனுடைய கேட்டை பாரு. சரி ஆண்டவரை பார்க்கிறேன். அவியானவர் சொன்னாரு. அவனுக்கு புரிஞ்சிச்சு. ஆண்டவரே என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கேட்டை விட இந்த வாய் பெருசுன்னு தெரிஞ்சிச்சு. எரிகோவனுடைய கேட்டை விட ஒவ்வொருத்த வாயும் சொல்லுங்க, ஒவ்வொருத்தோட வாயும் கேட்டை விட பெருசுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதனால அவன் ஒரு பெரிய நிபந்தனை போட்டான். பகர் ஒவ்வொரு விசுவாசியும், இஸ்ரவேலனே நீ ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி, நான் சொல்ற வரைக்கும் வாய என்ன நன்மையானாலும் என்ன பண்ணக்கூடாது. நிபந்தனையா இல்லையா? எரிகோ கோட்டை எப்ப விழுந்துச்சு தெரியுமா? இந்த நிபந்தனை அவங்க கையாண்டதுனாலதான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கர்த்தர் அவனோடு இருந்தது உண்மை, பராக்கிரமமா இருந்தது உண்மை. தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், என்னை விட்டு விலக உன்னை விடவும் மாட்டேன். பயப்படாத யோசுவா. பி போல்ட், பி கரேஜியஸ். பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் செய்ய ஒரு காரியம் பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரு ரெவலேஷனை பெற்று அந்த கேட்டை பாரு, வாயை பாரு. கேட்டு பெருசா வாய் பெருசான்னு கண்டுபிடி. அவன் கண்டுபிடிச்சான். இல்ல இந்த கேட்டை விட யாரும் வாய் தான் பெருசு, நம்பாலும் வாய் தான் பெருசு. உடனே என்ன பண்ணான் தளபதி? என்ன பண்றாரு? எல்லாரும் வாயை மூட சொல்றாரு. எது வரைக்கும்? எது வரைக்கும்? விழற வரைக்கும். எது வரைக்கும்? அது மாதிரி சகரியா ஒரு நல்ல ஒரு ஆசாரியன் தான், பரிசுத்தமான மனுஷன் தான், ஆராதனை செய்யறவன் தான். அவனுக்கு அன்றைக்கு ஒரு சீட்டு விழுந்தது. அவன் ஆராதனை என்று கொண்டிருக்கிறான். தேவதூதன் வந்து நிற்கிறான். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், உன்னை போலவே இருப்பான்.
உடனே எங்கேயோ போறீங்க. விளங்குதா? அப்படி ஆண்டவரே இது எப்படி ஆகும்? பகர் நான் சொல்றேன், நீ என்ன எப்படி ஆகும்னு கேட்கிற? வாய மூடு. அன்னைக்கு மூணவன் தான். என்னைக்கு திறந்துச்சு? நோவாவா? பேர் எழுதும் போதுதான் வாயை திறந்தார். வேற பேர்லாம் சொல்றாங்க. இல்ல இல்ல, யார் பேர் தான்? யோவான். யோவான் போவான் வருவான். நீ பேர் எழுது. அவன் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவனதான் அவன் வாய் திறந்தது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளிப்பாடு வராதுக்கே காரணம் கட்டளை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. தடவிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிறோம். கீழாக்குவான் மேலாக்குவான். நான் ஐஸ்வர்யமா இருப்பேன். எல்லாம் சரிதான். ஆனா நிபந்தனைகளை விட்டுடுறோம். ஆனா மரியாள் நிபந்தனையோடு வாழ்ந்த ஒரு கட்டுப்பாடு உள்ள சகோதரி. ரொம்ப நாவடக்கம் உள்ளவள். ரொம்ப நாவடக்கம் உள்ளவள். மரியாள்கிட்ட நிறைய காரியத்தை நான் கவனிச்சு படிச்சுட்டே வரேன். மரியாதை போல ஒரு நாவடக்கம் உள்ள அந்த சின்ன வயசுலங்க, முதிர்ச்சியான வயசு இல்ல, வாலிப வயசுல எவ்வளவு பெரிய நற்குணசாலியா இருந்திருக்கா தெரியுமா? நம்மளாம் ஊரை கொளுத்தி ஒன்னாக்கி இருப்போம். யோசேப்பை சாவை அடிச்சிருப்பாங்க. யோசேப்பை சாவை அடிச்சிருப்பாங்க. மரியாதை கொண்டு இருப்பாங்க. இயேசு பிறந்திருக்க முடியாது. நாவடக்கம் இருந்தாதான் இயேசு பிறப்பா. அல்லேலூயா. நாவடக்கம் இருக்கணுங்க ரொம்ப நமக்கு. அந்த தெளிவை எப்பன்னா நிபந்தனையை பற்றி கொண்டாதான் அந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். சட்டப்பூர்வமான ஒரு தேவன், பரிசுத்த ஆவியானவர் சட்டப்பூர்வமானவர். சட்டத்தை மீறும் போது பாதுகாப்பு விளைகிறோம். இயேசு ரத்தத்துக்குள்ள இருக்கலாம், ஆனா பாதுகாப்பு கிடைக்காது. இயேசு ரத்தம் நமக்கு கழுவியல்ல நம்மை பரிசுத்தப்படுத்தும். வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அதே சமயத்தில் வசனமும் பாதுகாக்கும். நம்மள வசனமா வேலியாலே பாதுகாப்பா. அல்லேலூயா. அதனால வசனம் தெரியலன்னா நீங்க விசுவாசியா இருக்கலாம் நாம, அல்லது இயேசு ரத்தத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா வசனம் தெரியல, கத்துக்கல அப்படின்னா பாதுகாப்பு கிடைக்காது. பல முறை பிசாசுனால தாக்கப்படும். நீங்க நிறைய பிசாசுனால தாக்கப்படுறது எதுக்கு? நிபந்தனை அறியாமல் இருக்கிறதுனால. ஆண்டவர் கொடுக்கிற அத்தனை ப்ராமிசஸும் கண்டிஷனல் ப்ராமிசஸ், நிபந்தனைக்குட்பட்ட ப்ராமிசஸ் தான். நிபந்தனை இல்லாம எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது. இப்ப மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த வாழ்த்துதலை பெற்றுக்கொண்ட உடனே இவங்க எலிசபெத் கிட்ட ஓடுறாங்க. மலை தேசத்துல இருக்கிற வீட்டுக்கு ஓடுறாங்க. தீவிரமாய் ஓடினர். இப்போ தேவதூதனால் வாழ்த்தப்பட்டான். கிருபை பெற்றவளே வாழ்க. அடுத்தது ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்ப பாருங்க, இவ ஓடுற அந்த ஓடி அந்த எலிசபெத்தை பார்த்துட்டு வாழ்த்துறான். வாழ்த்துன உடனே கவனிங்க, காதுக்கும் வயிற்றுக்கும் சம்பந்தம் இருக்கு பாத்தீங்களா? காதுல அவரோட வார்த்தை கேட்ட உடனே வயிற்றுல இருந்த குடல் அப்படின்னா இருக்கு. ஆமா, பாத்தீங்களா? நமக்கு சில பேர் பேசும் போதெல்லாம் வயிறு குடல்லாம் எரியும், வாய் வயிறுலாம் எரியும். ஆனா இவ பேசுனதை கேட்ட உடனே வயிற்றுல இருந்த பிள்ளை ஆவியினால் நிரம்பிற்று. கவனிங்க, நீங்க வாழ்த்தப்பட்டாதான் இன்னொருத்தவங்களை வாழ்த்துவீங்க. மாத்தி சொல்றேன், வாழ்த்துகிறவர்கள் வாழ்வார்கள். வாழ்த்திட்டே இருங்க, வாழ்வீங்க. பவுல் வாழ்த்த தெரிஞ்ச ஒரு மனுஷன். ஒவ்வொரு நிருபத்தை எழுதும் போதெல்லாம் வாழ்த்தி எழுதுறாரா இல்லையா பாருங்க. வாழ்த்தி வாழ்த்தி எழுதுவாரு. ரோமர் 16 அதிகாரத்தில் பாருங்க, எல்லாரையும் ஒவ்வொருத்தரா வாழ்த்துறாரு. பெபையாலை வாழ்த்துங்கள், கெங்கிரேயாவை வாழ்த்துங்கள். கெங்கிரே சபை நாட்டு சபை ஊழியக்காரியை பெபையாலை வாழ்த்துங்கள், அன்றோனிக்காவை வாழ்த்துங்கள், ஆக்கில்லா பிரிஸ்காலை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். எல்லாரையும் வாழ்த்துங்க. நீங்க ஜெபத்துல ஆண்டவரே இவங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றதை விட ஆண்டவரே உங்களை வாழ்த்துற. ஆண்டவரே, இந்த பிள்ளைய நான் வாழ்த்துறேன், என்னுடைய கணவரை நான் வாழ்த்துறேன், என் மனைவியை நான் வாழ்த்துறேன், என்னோட குடும்பத்தை நான் வாழ்த்துறேன், இன்னார நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன், நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ்வீர்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையை நீங்க காதால கேட்கும் போது வயிற்றுல இருக்கிற பிள்ளை அபிஷேகத்தில் நிரம்புது. பாத்தீங்களா?
அப்ப என்ன அர்த்தம்னா உங்க வாழ்த்துதல்ல தேவனுடைய அபிஷேகம் இறங்கும். வாழ்த்துதல்ல தேவ அபிஷேகம் இறங்கும். நேற்று ஒரு 3:30 மணிக்கு ஒரு போன் கால் வந்தது, அட்டன் பண்ணேன். ஐயா, இந்த பாதிப்பு எனக்கு இருக்கு, இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு நீண்ட காலமா, என்னன்னு தெரியல. அப்ப நான் கேட்டேன், நீங்க விசுவாசியான்னு கேட்டேன். ஆமா விசுவாசி. ஆண்டவருடைய பிள்ளை. ஆமாங்க. நான் எந்த சபைக்கெல்லாம் போறீங்கன்னா கேட்கல. சரி, உங்களுக்கு பிரச்சனையா, நான் வரேன்னு சொல்லி ஜெபம் வச்சுட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு சொல்றாங்க, நல்லா இருக்கான்னு கேட்டப்போ நம்ம ரவி ஐயா இருந்தார். அவங்க சொன்ன வார்த்தை, நீங்க என்ன விசாரிக்கும் போதே ஒரு அபிஷேகம் என் மேல இறங்குச்சு, அப்பவே ரிலீவ் ஆயிட்டேன். புரியுதா நான் சொன்னது? நீங்க விசாரிக்கும் போதே ஒரு அபிஷேகம் நான் ஃபீல் பண்ணேன், அப்பவே அந்த அந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் என்னிலிருந்து விலகிருச்சு. அப்படிதானையா? அவங்க சொல்றாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க கட்டளைகளையும் வசனங்களையும் நிபந்தனைகளையும் உள்ளுக்குள்ள போக போக உங்களுக்குள்ள அபிஷேகம் பெருகும், ஆளுகை இருக்கும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. போய் வாழ்த்துனோடனே வயிற்றில் இந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு, பரிசுத்தாவினால் துள்ளி, அந்த அம்மா இப்ப இன்னொரு வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்றாங்க. 15ஆம் வசனம் பாருங்க. 45ஆம் வசனம். லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். கவனிங்க, இப்ப 3வது வாழ்த்துதல் பரிசுத்த ஆவியானவரால் வருகிறது. 2 வாழ்த்துதல் தேவதூதனால், 3வது வாழ்த்துதல் பரிசுத்த ஆவியானவரால். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரு? விசுவாசித்தவளே பாக்கியவதி. They were so blessed. ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட? விசுவாசிட்ட, நீ ரிசீவ் பண்ணிட்ட. நான் சொன்ன வாக்கை நீ அப்படியே ரிசீவ் பண்ணிட்ட. சூழ்நிலைகள் உனக்கு சாதகமா இல்ல, சூழ்நிலைகள் பாதகமா இருக்கு. நீ கன்னியா இருக்கிற, ஆனா கர்ப்பவதி ஆவேன்னு சொல்ற. ஆனா இந்த எல்லா சூழ்நிலையும் உனக்கு எகென்ஸ்டா தான் இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலை நடுவுலையும் உன்னால என்னோட வார்த்தையை கிரகிக்க முடிஞ்சே, அப்சர்வ் பண்ணியே, கேட்டியே, அது ரிசீவ் பண்ணிட்டல. சோ யூ ஆர் சோ பிளஸ்ட். நான் சொன்னது விளங்குச்சா? இந்த தேவதூதன் சொன்ன அத்தனை ஆசீர்வாதமும் எதுக்குள்ள நிறைவேறிச்சுன்னா விசுவாசத்துக்குள்ள தாங்க நிறைவேறிச்சு. கிரி இல்லாத விசுவாசம். ஆமா, விசுவாசித்தவளே என்ன அர்த்தம் தெரியுமா? கிராமட்டிக்கலா சொல்லுங்க. விசுவாசித்தவளே அப்படின்னு என்ன அர்த்தம்? அது விவரமா பேசுங்க, அதே திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. விசுவாசித்தவளே அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராமட்டிக்கலா கேட்கிறேன். இது நவனா வேர்பா? அந்த மாதிரி நான் விசுவாசிக்கிறவளே அப்படின்னா கிரியை செய்யறவளேன்னு அர்த்தம். விளங்குதா? அவ வேர்ப்ல சொல்றா, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ இதை கேட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்ட, கேட்டுட்ட, செயல்பட ஆரம்பிச்சிட்ட. விசுவாசிக்கிறவளே, விசுவாசம் உனக்கு இருக்குன்னு சொல்ல. விசுவாசிக்கிறவளே நீங்க நவுன் வெர்பெல்லாம் நீங்க கவனிச்சு படிக்கணும். வேதத்தை படிக்கும் போது அப்புறம் ரெவலேஷன் கிடைக்கும். மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்னன்னு. அவருடைய நாமம் என்னன்னு சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்ப கிராமட்டிக்கலா நான் சொல்லட்டுமா? அதை மாத்தி மோசே என்ன கேட்கிறாரு? நவுன்ல கேள்வி கேட்கிறார், ஆண்டவர் வேர்புல சொல்றார். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப வருஷம் ஆச்சு. பேச்சொல்ல இவர் கேள்வியை கேட்கிறார், உங்க நாமம் என்ன? நாமம்ங்கிறது பேச்சொல்ல இல்லையா? ஆனா ஆண்டவர் வினை சொல்லல பதில் சொல்றார். என்ன தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். மோசே பேச்சொல்ல கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவர் வினை சொல்ல பதில் சொல்றாரு. அதே மாதிரி கவனிங்க, இங்க பரிசுத்த ஆவியானவர் மரியாதை பார்த்து, நீ செயல்படுகிறவள், விசுவாசிக்கிறவளே, உனக்குள்ளே விசுவாசம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Even now the faith is working. விசுவாசம் வேலை செய்யணும். வெறும் விசுவாசம் வேலைக்காகாது. ஏட்டு சுரக்கா, ஆமா, கறிக்கு உதவாது.
நீ அழகா கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருணைக்கிழங்கு, சீமைக்கிழங்கு அப்படின்னு அழகா வரைஞ்சி வச்சுக்கிட்டு டெய்லி பாருங்களேன். அழகா இருக்கு, அழகா இருக்கு, அழகா இருக்குன்னு 3 நாள்ல மூஞ்சில என்ன ஆயிடும்? சுருங்கி போயிடும். கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தாவின் சொல்றாரு, உன் விசுவாசத்தை நீ ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, ரிசீவ் பண்ணிட்ட, இப்போ நீ அதை செயல்படுத்துற. அதான் இதுல அர்த்தம். நீங்க ஒரு பரிசுத்தவாட்டியா இருக்கலாம், கன்னிகையா இருக்கலாம், தேவன் விரும்புகிற பாத்திரமா இருக்கலாம், ஆனா செயல்படுத்துறவங்களா இருக்கிறீங்களா? faith without work is dead. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. ஆனா எபேசியர்ல பவுல் எழுதுற 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இலவசமாய் ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த இலவசமான வார்த்தை இல்ல, இலவசமாய் ரட்சிக்கப்பட்டீர்கள். by faith, by grace, through faith you have been saved. 2:8 கிருபையினால விசுவாசம். ஆனா யாக்கோபுல சொல்றாரு 3:20 கிரியில்லாத விசுவாசம் செத்ததுன்றார். இந்த வசனத்தை ஏன் அப்படி எழுதிருக்கு, அந்த வசனத்தை ஏன் எழுதிருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிருபை வேணும், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு விசுவாசம் வேணும். புரிஞ்சுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமைக்கு தான் பவுல் எழுதுறாரு. நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எதனால ரட்சிக்கப்பட்டாய்? கிருபையினாலே. சரியா? ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு யாக்கோபு என்ன எழுதுறாருன்னா, கிரியில்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னா முரண்பாடா இல்ல. நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எதுக்கு வந்துடணும்? விசுவாசிக்க வந்துடணும். எதை விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிக்கணும்? நம்புகிறதுக்கு ஏது ஒன்று இல்லாதிருந்தும் அதை அவன் விசுவாசித்தான். ஆபிரகாம் ரோமர் 4 எதை விசுவாசித்தான்? அதே திருப்பி சொல்லு. நான் ஈசாக்கு கர்த்தர் எனக்கு கொடுப்பார், என் சந்ததியை கர்த்தர் கொடுப்பார் என்று வாக்கை அவன் விசுவாசி ரிசீவ் பண்ணிட்டு அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆமா. ஆகவே ஆசீர்வாதம் எதுக்குள்ள இருக்குன்னா கிருபைக்குள்ள இல்ல, விசுவாசத்தில் இருக்கு. ஏற்கனவே கிருபை தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். கிருபை தாண்டி வர்றப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்போ விசுவாசத்துல அப்படின்னா வசனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிருபையே வசனத்துக்குள்ளதாங்க இருக்கு. கிருபை எதுக்குள்ளதான் இருக்கு? இன்னொரு நல்ல வசனம் சொல்லட்டுமா? யோவான் 1:14 என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும், அது இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லணும்னா கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவன் இருக்கு இல்லையா? ஆங்கிலத்துல எப்படி இருக்கு தெரியுமா? full of grace and full of truth. நிறைவான சத்தியத்தினாலும் நிறைவான கிருபையினாலும். அப்ப கிருபை அடுத்தது என்னது? சத்தியம். கிருபையும் ஒரு பக்கம் இருக்கணும், சத்தியம் ஒரு பக்கம் இருக்கணும். ஆனா சத்தியம் தெரியாம வெறும் கிருபை வச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, ஆசீர்வாதம் வராது, செயல்பட முடியாது, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பெற்றெடுக்க வைக்க முடியாது. கிருபையினால் நிறைஞ்சிருக்கணும், அதே சமயத்துல சத்தியத்தினால் நிறைந்திருக்கணும். இன்னைக்கு சத்தியம் தெரியல, ஆனா என்ன சொல்றோம்? எப்படி பிரதர் இருக்கிறீங்க? கிருபையில இருக்கிறோம். எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க? கிருபையில இருக்கிறோம். ஏன் அப்படி சொல்றீங்க? சுகர் 400 இருக்கு பிரதர், ஏதோ கிருபையில. அப்ப நீங்க என்ன சொல்லுங்க? கிருபையினால 400 சுகர் வச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க. கிருபையினாலே சுகர் எப்படி இருக்கு? நல்லா ரிச்சா இருக்கு. நான் எல்லாருக்கும் 300னா எனக்கு 500. கிருபையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிருபை அறிவீர்கள்னு சொல்லலங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. படுத்திருப்பாங்க வியாதியில, எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க? கிருபையில இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிருபையினாலேயே நான் படுத்து கொண்டிருக்கிறேன். நல்லா சொல்றேன், கவனிங்க. கிருபை ஒருவேளை உங்களை படுக்க வச்சிரும், சத்தியம் உங்களை எழுப்பி நிற்கும். சத்தியம் உங்களை எழுப்பி நிற்க வைக்கும். என்ன சத்தியம்? என் தழும்பினால குணமானீர்கள். ரைஸ், அரைஸ் அண்ட் ஷைன் ஃபார் தி glory of the Lord. Thy light has come. உன்னுடைய வெளிச்சம் உனக்கு வந்துருச்சு, எழுந்துரு. அதான் சத்தியம். என் தழும்புகளால என்ன ஆயிட்டீங்க? குணமாயிட்டேன். பேதுரு சொல்றாரு என் தழும்பினால குணமானீர்கள்னு. இயேசு சொல்றாரு என் தழும்பினால குணமாக்குறோம்.
இதுதான் விசுவாசம். விசுவாசத்தை பயன்படுத்துங்க. விசுவாசிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது வெர்பு. வினைச்சொல் இருக்கு. இப்ப உதாரணமா சொல்றேன், நடக்கிறேன் அப்படிங்கிறது நான் பெயர் சொல்ல வினை சொல்ல. நடக்கிறேன்ங்கிறது பெயர் சொல்ல வினை சொல்ல. என்ன வினையோ எனக்கு தெரியலங்க. நடந்து கொண்டிருக்கிறேங்கிறது வினை சொல்ல பெயர் சொல்ல தெரியல. வினைச்சொல். கிரியை இருக்கா இல்லையா? நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னாலும் கிரியை தாங்க. உட்கார்றது ஒரு கிரியை தான். புரியுதா? அதனால கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆகவே விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவருக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். எப்ப வருது பாத்தீங்களா நிறைவேறது? எப்போ? விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்ப விசுவாசம் வந்த பிற்பாடுதான் இது நிறைவேற ஆரம்பிக்குது. விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ண பிற்பாடுதான் நிறைவேற ஆரம்பிக்குது. மொபைல்ல சிம்ம போட்ட பிற்பாடுதான் மொபைல் ஆபரேட் ஆகும். நீங்க 40,000 ரூபாய்க்கு வாங்க, 1,00,000 ரூபாய்க்கு வாங்குங்க. வாங்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு என்ன அழகா இருக்குங்க மொபைல், எங்கெங்க வாங்கினீங்க, எங்க வாங்க? ஆமாங்க நான் ஜப்பான்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். ரைட்டு, எத்தனை, என்ன வேலை, நம்பர் கொடுங்க. அதாங்க இல்ல. என்னங்க இவ்வளவு 1000க்கு வாங்கி வச்சிருக்கிறீங்க? என்ன இல்ல? சிம் இல்ல, ஆனா ஜம்மன் இருக்கு. சிம் இல்லாத மொபைல் எப்படி இருக்கோ அதேதான் நாமும். சிம் போட்டது அதுவே சொல்லும், you fool, insert your sim அப்படின்னு சொல்லும். ஃபாரின் கார்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 80-90 அது அந்த லிமிட்டுக்கு தாண்டி போனா உடனே அது என்ன பண்ணும், மானிட்டர்ல சொல்லும், you fool, go slow அப்படின்னு. முட்டாளி நீ குறைவா போ அப்படின்னு சொல்லும், மெதுவா போன்னு சொல்லும். அந்த இடத்துல அது அந்த காஷன் கொடுக்கும். அது மாதிரி தயவு செய்து சிம் இல்லாத மொபைலா இருக்காதீங்க. நீங்க அழகா இருக்கலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், சூப்பரா இருக்கலாம், ஆனா என்ன இல்லாம இருக்க கூடாது, சிம் இல்லைன்னா ஜம்மன் இருக்க முடியாது. ஆனா பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஆனா சிம் இல்லைன்னா யூஸ்லெஸ், இட்ஸ் குட் ஃபார் நத்திங். அதனால நம்ம ஜம்முன்னு இருக்கணும்னா ஜிம்முக்கு போனா மாத்திரம் ஆகாது. ஜிம்முக்கு போய் 3 நாள்ல பேதி ஆகட்டும், அவன் எப்படி ஜம்முன்னு இருக்கிறவன் எப்படி ஆகுறான்னு பாருங்க. அதனால தயவு செய்து நாம நிபந்தனைகளை கை கொள்வோம், விசுவாசிக்க ஆரம்பிப்போம். வெர்புக்கு வரணும், இலக்கணம் இருக்கணும், இலக்கணம் இருக்கணும். புரியுதா? இலக்கணம் இருக்கிறது தான் நல்ல சென்டென்ஸ். ஆமென். இலக்கணம் எதை காட்டும்? இதெல்லாம் ஒன்றும் தெரியல. இலக்கணம் எதை காட்டும்? என்ன காலம், யார் சப்ஜெக்ட், யார், என்ன வெர்பு, என்ன ப்ரெடிகேட், என்ன ஆப்ஜெக்ட், இதெல்லாம் காட்டும். அது படிச்சவங்களுக்கு தான் தெரியும். சப்ஜெக்ட் என்ன, ப்ரெடிகேட் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன டென்ஸ்ல இருக்கு, இதெல்லாம். அதே மாதிரி நீங்க வசனத்தை சப்ஜெக்டோட, ப்ரெடிகேட்டோட, ஆப்ஜெக்டோட, என்ன யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத, நீ எந்த காலத்துல சொல்லப்பட்டது, இதெல்லாம் படிச்சாதான் இது நமக்கு ஆசீர்வாதமா மாறும். ஆகவே இதுக்கு மேல சொன்னா நீங்க தாங்க மாட்டீர்கள். ஆகவே தயவு செய்து நீங்க வாட்ச் நைட் சர்வீஸுக்கு நீங்க ஆயத்தமாகி வரும்படி, ஜெபத்தோடு வரும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வீட்லயும் நீங்க தயவு செய்து ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க. வெளியில இருந்து எந்த ஒரு பொல்யூஷனும் உள்ள வராம இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேருக்கும் உங்கள் ஆசீர்வாதம் நிறைவாயிருப்பதாக. ஆமென்.